This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. மற்றொரு அண்மை செய்தியை பார்க்கிறோம். தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. சிபிசிஐடி அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நேற்று ஆவணங்கள் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் சிபிசிஐடி அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். விவரங்களோடு செய்தியாளர் அன்பரசன் இணைகிறார். அன்பரசன், சிபிசிஐடி அதிகாரிகள் வழக்கு பதிவு பண்ணி விசாரணையை தொடங்கி இருக்கிறாங்க. எந்த பகுதியிலிருந்து முதல்ல விசாரணையை தொடங்க இருக்கிறாங்க? இது சம்பந்தமா நயினா நாகேந்திரன் அவரிடமும் விசாரணை நடத்துவதற்கு சிபிசிஐடி திட்டம் வச்சிருக்கா? விவரம் என்ன? தாம்பரம் ரயில் நிலையத்தில் ரூபாய் 4 கோடி பிடிபட்ட வழக்கில் தற்போது சிபிசிஐடி அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். குறிப்பாக கடந்த 6ஆம் தேதி தாம்பரம் ரயில் நிலையத்தில் ரூபாய் 4 கோடி பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த சம்பவத்தில் சதீஷ், நவீன், பெருமாள் ஆகிய 3 நபர்கள் கைது செய்யப்பட்டார்கள். இதில் கைது செய்யப்பட்ட நபர்களுடன் விசாரணை மேற்கொண்ட போது பணப்பட்டுவாடாவிற்காக நெல்லை தொகுதி பாஜக வேட்பாளர் நயினா நாகேந்திரனுக்கு இந்த பணத்தை கொண்டு செல்வதாக அவர்கள் வாக்குமூலம் அளித்திருந்தார்கள். இந்த நிலையில்தான் இந்த சம்பவத்தில் நயினா நாகேந்திரனின் உறவினர் முருகன், அவரது நண்பர்கள் ஆசை தம்பி ஜெய்சங்கர் ஆகிய 3 சம்மன் அளிக்கப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டது. அப்போது நயினா நாகேந்திரனின் உறவினர் முருகன் அளித்த வாக்குமூலத்தில் இந்த பணத்திற்கும் தனக்கும் சம்பந்தம் இல்லை எனவும் நெல்லை பாஜக வேட்பாளர் நயினா நாகேந்திரன் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் 2 உதவி ஆட்களை தான் ரயில் நிலையம் வரை அனுப்பி வைத்ததாகவும் அவர் தெரிவித்திருந்தார். இது அனைத்துமே வீடியோ பதிவு செய்யப்பட்டு தாம்பரம் போலீசார் தொடர் விசாரணை மேற்கொண்டு வந்தனர். அது மட்டுமல்லாமல் நெல்லை தொகுதி பாஜக வேட்பாளர் நயினா நாகேந்திரனுக்கு 2வது முறையாக சம்மன் அளிக்கப்பட்டது. குறிப்பாக மே மாதம் 2ஆம் தேதி நேரில் ஆஜராக வேண்டும் என நெல்லை தொகுதி பாஜக வேட்பாளர் நயினா நாகேந்திரன் மற்றும் அவரது உதவியாளர் மணிகண்டன் ஆகிய 2 சம்மன் அளிக்கப்பட்டது. இந்த நிலையில் தான் இந்த வழக்கானது சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்து தமிழக டிஜிபி சங்கர் ஜிவால் அவர்கள் உத்தரவிட்டார். இந்த நிலையில் இந்த வழக்கு தொடர்பான அனைத்து ஆவணங்களும் நேற்று தாம்பரம் காவல் ஆய்வாளர் பாலமுரளி வழக்கு விசாரணை அதிகாரியான, அதாவது சிபிசிஐடி வழக்கு விசாரணை அதிகாரியான டிஎஸ்பி சசிதரனிடம் ஒப்படைத்தார். இந்த நிலையில் இந்த வழக்கு குறித்து தற்போது 4 பிரிவுகளின் கீழ் சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். குறிப்பாக தேர்தலில் தகாத செல்வாக்கு பயன்படுத்துதல், தேர்தலில் வாக்காளர்களை தவறான வழிக்கு நடத்துதல் மற்றும் அரசு உத்தரவை மதிக்காமல் இருத்தல் உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் தற்போது சிபிசிஐடி அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். குறிப்பாக ஏற்கனவே செய்த அந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் தற்போது விசாரணையானது தொடங்கப்பட்டிருப்பதாக சிபிசிஐடி அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக ஏற்கனவே 3 நபர்கள் கைது செய்யப்பட்ட நபர்களிடமிருந்து 4 செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. அந்த 4 செல்போனையும் தற்போது ஆய்வகத்திற்கு உட்படுத்த கடிதம் எழுதியிருப்பதாக சிபிசிஐடி அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது இந்த கைது செய்யப்பட்ட நபர்கள் அதே போன்று ஏற்கனவே 3 நபர்கள் நயினா நாகேந்திரனின் உறவினர் முருகனின் நண்பர்கள் ஆசை தம்பி ஜெய்சங்கர் ஆகிய 6 நபர்களுக்கும் தற்போது சம்மன் அளித்து விசாரணை நடத்த திட்டமிட்டிருப்பதாகவும் சிபிசிஐடி அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். இவர்களிடம் நடத்தப்படும் விசாரணை அடிப்படையில் நெல்லை தொகுதி பாஜக வேட்பாளரான நயினா நாகேந்திரனுக்கும் சம்மன் அளித்து விசாரணை நடத்த திட்டமிட்டிருப்பதாக சிபிசிஐடி அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி அன்பரசன். This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024.